கடும்பாடுபட்டு இந்த அறநிலை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1935 இருக்கும். அண்ணா சொல்லுவார் ஒரு இடத்துல, நீங்க என்ன விலை கொடுத்தாவது அறநிலைய பாதுகாப்பு சட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்குள்ள பிராமணர்களுடைய கொளுத்த வேட்டக்காடு இதுக்கு முன்ன இருந்தது. ஏன்னா முந்தைக்கு வரவு செலவு கிடையாது. அத்தனை உண்டியலை இன்னைக்கும் சிதம்பரத்துல உண்டியல் கிடையாது, வரவு செலவு கிடையாது. தீட்சிதர்கள் அவ்வளவு அந்த கோயில் அடக்க உண்டியை அள்ளி கொள்வார்கள். அறநிலை பாதுகாப்பு சட்டம் சிதம்பரத்துக்கு செல்லாதுன்னுட்டான். பிராமணர்கள் கணக்கு வழக்கலாம இன்றைக்கு அள்ளி கொள்வார்கள். அந்த உள்ளுக்குள்ள அள்ளி போட தாழ்வாரத்துக்குள்ள போடுவார்கள். துண்டை கொண்டு போய் கட்டி கொண்டு வீட்டுக்கு கொண்டு போறார்கள். எங்கேயாவது கழிப்பிட்டு இருக்கிறீர்களா? ஒரு வரவு செலவு இல்லாம அள்ளிட்டு போற ஒரு இனம். அதுக்கு என்ன சொல்லுகிறான்? 3000 தீட்சிதர்கள் நேர சிவபெருமான் கைலாயத்திலிருந்தே வந்தார்கள். அங்க எந்த ஹெலிகாப்டர்ல வந்தானோ எப்படி வந்தானோ தெரியாது, நேரடியாகி இறங்கினான். அவன் மக்களுக்கே பிறக்க இல்லையா, அதனால அவனுக்கு கணக்கே செல்லாதுங்கிறான். அப்படிப்பட்ட நிலையில அறநிலை பாதுகாப்பு சட்டம் என்றதை கொண்டு வந்து இதற்கு கணக்கு எழுதுடா. தமிழம் போடுற காசு உண்டியலுக்கு கணக்கு எழுதுனது. கணக்கு எழுதுறது என்ன சிக்கல் வந்தது? அறநிலை பாதுகாப்பு சட்டத்துக்கு உறுப்பினர்கள் தமிழ் சமூகத்திலிருந்து உள்ள போவார். தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் உள்ள போகும்போது அவனுக்கு தாங்க முடியல. நாம இவ்வளவு பெரிய அதிகாரியா பிராமணனா இருக்கும், இவன் பறையும் பள்ளையும் சாணா எல்லாரும் நாற்கால உட்கார்ந்துக்கிட்டு டே என்ன மொத்தம் எவ்வளவு உண்டியல் விழுந்திருக்குன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அதை தாங்க முடியல. என்னடா இவ்வளவு வலிமை வைத்தும் நாற்கால உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்து எழுதுறமேன்னு சொல்லிதான் இவன் உடனே சங்கராச்சாரிட்ட சொல்லி, சங்கராச்சாரி என்ன சொல்றான்? இவங்கெல்லாம் நீசர்கள், நாத்திக பெயர்கள் ஆண்டார்கள். இவங்க இதுக்குள்ள அறநிலை பாதுகாப்பு சட்டம் என்பது முழுசுமே இது கடவுள ஒழிப்பு சட்டம் தான். அதனால உடனே இந்து அந்த குறிப்பிட்ட சபையில இந்து மக்கள்கிட்ட இருந்து பக்கிமானாக ஒரு குழு போட்டு அவர்கள் கையில தான் ஒப்படைக்கணும் என்று ராமகோபாலன் சொல்லியிருக்கிறான். ஜெயலலிதாவும் அந்த பரிசீலிப்பேன்னு சொல்லி பாதுகாப்பு வாரியம், இந்து கோயில் பாதுகாப்பு வாரியம் ஒண்ணு நிறுவ சொல்லி அதுல தனக்குள்ள அடியாட்கள் எல்லாம் உறுப்பினரா போட்டு இந்த அறநிலை பாதுகாப்பு சட்டத்தை மெலிய வைக்கணுங்கிறதுக்காக திட்டம். அதுக்கு முன்னோடியாதான் அறநிலை பாதுகாப்பு சட்டத்தில் இருக்க பணத்தை காலி பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பகல் உணவு திட்டம் கோயில்ல. நண்பகல் உணவு திட்டம்னா என்ன? அதுல படுத்து தூங்குற பண்டாரங்களுக்கு புளியோதரை, அதை கவனிச்சுக்கிற பிராமணன் அவ்வளவுக்கு முந்திரி பருப்பு அவளையும் கட்டி கணக்கு பண்ணி கொண்டு போயிடுறான். அண்டி பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் அக்கரகாரத்துக்கு போயிருது. இவன் அந்த புளிய சாதத்தை தின்னுட்டு வைத்த காந்தல்ல அல்சர்ல கீழே படுத்து கிடப்பான் பண்டாரம். சரி, இது இந்துக்கு. இனி வாங்க இஸ்லாமியருக்கு வாங்க. இஸ்லாமியரிட வக்ஃப் போர்டு, அது அரசாங்கம் அல்ல, அது இஸ்லாமிய சமூகத்துல. அப்போ இங்க இந்து என்பதை சமூகத்திலிருந்து தனியாள்கிட்ட கொடுத்துடணுமா? அங்க தனியாள்கிட்ட இருக்குது பிடிங்க அரசு நடத்தணுமா? வக்ஃப் போர்டு என்ன தனியார்கிட்ட இருக்குது, அரசுக்கு வந்துடணும். நாங்க அரசு குழு அமைப்போம் என்று ஜெயலலிதா சொல்லுகிறார். அப்ப RSS பச்சை ஆட்சியாக ஒட்டுமொத்தமா அனைத்து பண்பாட்டு, இந்த மதம் என்பது பண்பாட்டு சின்னம், இந்த பண்பாட்டு துறை அவ்வளவையும் அரசுக்குள்ள கொண்டு வந்துடணும். அது பொருளாதாரத்தை பிடிங்கிடலாம். இவனு இணையிற இடத்துல நாம கண்ணி வைத்து நறுக்க முடியும் என்பதற்காக இஸ்லாமிய சமூகத்துக்கு அப்படி, இந்து சமூகம் என்பதற்கு இப்படி என்று நாள்தோறும் அந்த கண்ணி முறுக்கப்படுது. இப்ப குறி வைத்திருக்கிறதே அறநிலை பாதுகாப்பு சட்டத்தை அளிக்கணும். கோயில்கள்ல மற்ற வர்ற பங்களிப்பை நிறுத்த வேண்டும், முழுவதும் அக்ரகாரத்தின் சொத்தாக மாற்றணும். இதுக்குதான் ஸ்தல புராணம். ஸ்தல புராணம்னா என்னதுங்கிறீங்க? பின்னுக்கு புழுகினது 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால முழுவதுமே பொய்யா புழுகி ஒவ்வொரு ஊரினுடைய அந்த மக்களுடைய வலிமைய பிராமணன் தனதாக்குறான். நாங்க இங்க இருந்தே சொல்லுவோம், நீ பாருங்க